கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து கிராமப்புற பகுதிகள் நோக்கி 100க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயங்கி வருகின்றன. இதில் மீனாட்சிபுரம், வளந்தாயமரம், அம்பராம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் அதிகம் பயணம் செய்யும் TN38, N27, 57 என்று 36ஆம் பதவி எண் கொண்ட அரசு பேருந்து தற்போது கவலைக்கிடமான நிலையில் உள்ளது. இந்த பேருந்தின் பின்புற கண்ணாடிகள் மற்றும் பக்கவாட்டில் உள்ள ஆசனங்கள் அனைத்தும் கயிற்றால் கட்டி பாதுகாக்கப்பட்டுள்ளன. மழை காலத்தில் கண்ணாடிகள் சேதமடைந்து பேருந்தின் பின்பக்க கதவு எப்போது வேண்டுமானாலும் விழும் நிலையில் உள்ளது. பள்ளி நேரங்களில் இந்த பேருந்தை அதிகமான மாணவர்கள் பயன்படுத்தி வருவது பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதனுடன் பொள்ளாச்சியிலிருந்து பொங்காளியூர் செல்லும் 29ஆம் நம்பர் அரசு பேருந்து வால்பாறை சாலையில் சென்றபோது அதன் பின்பக்க கதவு திடீரென சாலையில் விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனை ஓட்டுநரும் நடத்துனரும் தூக்கி செல்லும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலாகி வருகிறது. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெறுவதால் பயணிகள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் இந்த பேருந்துகளை உடனடியாக சேவையில் இருந்து நிறுத்தி பழுது பார்க்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாற்று பேருந்துகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர்.